ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? என் பேர் அஸ்வின், ஏஆர் கார்மெண்ட்ஸோட ஓனர். இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டு சார்பில் வந்திருக்கேன். சார் மணப்பொண்ணை இன்வைட் பண்ணலாம் வந்திருக்காரு. சூப்பர்ரா, கரெக்ட் சார். இவன் சொன்னதான் கரெக்ட். வெண்ணிலா மேடமே பர்சனலாக இன்வைட் பண்ணி தான் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்கேன். சொல்ல போனா இந்த கல்யாணத்துல குழப்பம் பண்றதுக்கு உங்களை தேடி கூட அவன் வருவான். சார் என்ன சார் இவ்வளோ பேசுகிறேன், ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கீங்க? ஒரு ஹாய் ஹலோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை இல்லை, யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் மீட் பண்ணுறேன். சூப்பர் சார். இது தெரிஞ்சிருந்தா நான் அவ்வளோ பெரிய இன்ட்ரோலாம் கொடுத்துருக்கவே மாட்டேன். பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்களும் பெரிய பிஸ்னஸ் மேனும் 3-4 பிரான்ச்சோட சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், மகிழம் சூப்பர் மார்க்கெட். சார் நம்ம வீட்டுக்கு வாங்குற பொருள்லாம் அவர் கடையில் தான் வாங்குறதே. ஓ குணா, பரவாயில்லையே, அப்போ நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம்ல. சார் அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் வெண்ணிலா மேடம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு வேற அவங்க சொன்னாங்க. ஆனால் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற சந்தோஷமே முகத்தில் இல்லையே சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை சார், நாங்கள் தான் பார்த்தோமே அங்கே ஃபோட்டோஷூட் பண்ணும்போது வெண்ணிலா மேடம் அவ்வளோ ஹாப்பியாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே டல்லாக இருந்தீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் பிடிக்காது. எனக்கு 10 வயசில் ஒரு பையன் இருக்கான். இப்போ போய் சின்ன பசங்க மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க எனக்கு கொஞ்சம் கூச்சம் வந்துச்சு. அதனால தான். அது ஃபோட்டோ ஷூட்க்கு மட்டும் கூச்சமா, இல்லை தாலி கட்டும் போதும் கூச்சப்பட்டு எந்திரிச்சிருவீங்களா? என்ன சார் ஷாக் ஆகி பாக்குறாரு? அப்போ நிஜமாவே தாலி கட்டும்போது எந்திரிச்சு நின்றவர் போலியே. அவர் என்னடா பண்ணுவார் பாவம். மகா அப்படித்தானே பிளான் போட்டு கொடுத்துருக்கா. யாரு என்ன பிளான்? தேவையில்லாத பேசாதீங்க அஸ்வின். முதல்ல எங்க வெளியே போங்க. வெளியே? என்ன சொன்னீங்க? முதல்ல எங்கிறது வெளியே போங்கன்னு சொன்னேன். டேய், நான் என்ன பண்ணணும் நீ முடிவெடுக்க கூடாதுடா. அஸ்வின், மரியாதையா பேசுங்க. மரியாதையாவா? ஏற்கனவே லைஃப் இழந்த ஒரு பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசையை தூண்டி விட்டு இப்ப கல்யாணம் வேணான்னு எந்திரிச்சு போற அளவுக்கு பிளான் பண்ணிருக்க. உனக்கு மரியாதை வர கொடுக்கணுமா? இதை பாருங்க, வெண்ணிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா வெண்ணிலாவுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அப்படின்னு யார் சொன்னது? வெண்ணிலா மேடமே சொன்னாங்களா? மகா சொல்லியிருப்பா.